அண்ணன் சண்முகம் அவர்கள் இந்த செஞ்சட்டை இயக்கத்தில், சிகப்பு சட்டை போடுகிற அந்த இயக்கத்தில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு போராளி. அவர் எனக்கு நன்றாக தெரியும். காலங்கள் ஒரு 100 நாளை நானே இப்போதான் நெருங்குறேன். 100 நாளை இப்போதான் நெருங்குறேன். நான் எம்பியா இருந்திருக்கிறேன். அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை நானே கற்றுக்கிறேன். அப்போ எனக்கு பின்னால் இருக்கிற இளைஞர்கள் புதுசாக வந்திருக்காங்க. 27 வயசு, 29 வயசு, 30 வயசு, 35 வயசு. இந்த அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் சார். அதனால் 100 நாளை கடந்த பொழுதே அசம்பிளி களை கட்டுது. இன்னும் நாட்கள் ஆக இந்த அசம்பிளி எப்படி களை கட்ட போகுதுன்னு நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. நன்றி, வணக்கம். மற்றபடி என்னுடைய மானிக்கை கோரிக்கைகள் வந்தது. கோரிக்கை ரொம்ப அருமையான நிறைய நலத்திட்டங்கள் அறிவித்திருக்கிறோம். கல்லூரி பேராசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கு நிலுவையில் இருந்த ஏறத்தாழ 2021 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 1 to ஒரு 6000 பேருக்கு 2021 பணி மூப்பு அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த கொடை என்பது கொடுக்காமல் இருந்தது, நிலுவையில் இருந்தது. ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அதை மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்களிடம் பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் நீண்ட நாளமாக நிலுவையில் இருந்த அந்த பணி மூப்பு தொகை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட அந்த பணி மூப்பு தொகை செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து பேராசிரியர் பெருமக்களுக்கு கிடைக்கும் என்கிற செய்தியை சட்டமன்றத்தில் தெரிவித்தோம். இன்னொன்று, பாலிடெக்னிக் என்ஜினியரிங் காலேஜஸ், இது 2 பிரிவினருக்கும் அதே போன்ற பணி மூப்பு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. 2026-27 ஏறத்தாழ ஒரு 800 பேருக்கும், 2027-28 ஒரு 2000 பேருக்கும், ஏறத்தாழ 2019 அந்த பணி மூப்பு தொகை கொடுக்கப்படாமல் இருந்தது. அதையும் வழங்குவதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறோம். இதன் ஒட்டுமொத்தமாக மாதம் ஒன்றுக்கு ஏறத்தாழ ஒரு 19 கோடி ரூபாய் மாநில அரசு இதுக்கு செலவிட வேண்டியது உள்ளது. ஆக அந்த மாதம் ஒன்றுக்கு 19 கோடி ரூபாயை உயர்கல்வித்துறை வழங்கியிருக்கிறது. பேராசிரியர் பெருமக்கள் நிச்சயமாக அவர்கள் பயன்பெற்றிருப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு, பயனடைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. அதே போன்று கௌரவ விரிவுரையாளர்கள், கெஸ்ட் லெக்சர்ஸ், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் அது 30,000 ரூபாய் இருந்தது. அந்த 30,000 ரூபாயை நாங்கள் ஒரு 5000 உயர்த்தி 35,000 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். உயர்கல்வித்துறையில் இது ஒரு பெரிய புரட்சிகரமான நாளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று பேராசிரியர் பெருமக்கள் ஏறத்தாழ ஒரு 125 பேராசிரியர்கள், அதாவது பிரின்சிபல்ஸ் அப்பாயின்மெண்ட்டு நாங்கள் ஒரு அனா பைசா லஞ்சம், லாவண்யம், ஊழல் எதுவுமே இல்லாத ஒரு 125 பிரின்சிபல்ஸ், வரலாற்றில் முக்கியமானது இது, டிரான்ஸ்பரண்ட் அப்பாயின்மெண்ட்டை செய்ய போகிறோம். அதே போல் கிரேடு 1 25 பிரின்சிபல்ஸ் நாங்கள் ஆல்மோஸ்ட் அறிவிச்சிருக்கிறோம். ஆக இதெல்லாம் கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியின் கையிலே அது மாட்டிக்கொண்டு இருந்தது. ஆனால் அந்த ஊழல் சாம்ராஜ்யின் சக்கரவர்த்தி கைகளிலிருந்து விலங்குகள் உடைக்கப்பட்டு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்கள் நாங்கள் நேர்மையான முறையில், மிக நேர்மையான முறையில், நேர்த்தியான முறையில், டிரான்ஸ்பரண்ட் அரசாங்கத்தில் நாங்கள் இதையெல்லாம் வழங்கியிருக்கிறோம். அதுபோல் பல்வேறு விதமான அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறேன். அநேகமாக விரைவில் உயர்கல்வித்துறையின் சார்பாக பத்திரிகையாளர் சந்திக்கிறேன். அப்பொழுது விரிவாக உயர்கல்வித்துறையில் வேறு என்னென்ன நலத்திட்டங்கள் அறிவித்து, இன்னொன்று முக்கியமான விஷயம், மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மாணவர்களுக்கு பிணையில்லாத கல்விக் கடனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. UPA 1, UPA 2 மாண்புமிகு பேரறிஞர் மன்மோகன் சிங் டாக்டர் அவர்கள் இருந்த காலத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மாணவர்களுக்கு கல்விக் கடன் திட்டத்தை அறிவித்தார்கள். மாண்புமிகு இந்தியாவினுடைய நிதியமைச்சர் அருமை தலைவர் சிதம்பரம் அவர்கள் அந்த திட்டத்தை முன்மொழிந்தார்கள், அதை முன்னெடுத்து சென்றார்கள். அந்த காலத்தில் UPA 1, UPA 2 ஏறத்தாழ 4 லட்சம் வரை மாணவர்களுக்கு வழங்குகிற கடன் மாணவர்களே கையெழுத்திட்டால் கிடைக்கும். அந்த 4 லட்சத்திலிருந்து 7.5 லட்சம் ரூபாய் வரை பெற்றோர்கள், அந்த மாணவனோ மாணவியோ அவர்களுடைய தந்தையோ தாயாரோ கையெழுத்து போட்டால் கொடுக்கலாம் என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லாத கடனை அறிவித்திருக்கிறார்கள். ஆக மாணவர்களுக்கு இது வெற்றி கொண்டாட்டமாகத்தான் இருக்கும், இது வெற்றி திருவிழாகத்தான் இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சி காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தை போன்று மாணவர்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல,
1000 கோடி ரூபாய்க்கு 1000 கோடி ரூபாய்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கட்டடம் கட்டுவது, வகுப்பறைகள் கட்டுவது, லேபரட்டரி கட்டுவது, கேண்டீன் கட்டுவது, லைப்ரரிகள் கட்டுவது, கல்லூரியினுடைய வளாகத்தில் இருக்கிற சுற்றுச்சுவரை எழுப்புவது, இப்படி பல்வேறு தனமான நிலைகளில் பெருந்தலைவர் காமராஜரின் பெயரால் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிற இந்த அரசுக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். இல்லை, நாங்கள் தமிழக அரசு அதான் ஷெட்யூல்டு வங்கியோட ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஒப்பந்தம் தமிழக அரசும் ஷெட்யூல்டு வங்கியும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது, ஒரு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு கல்விக்கடன் தாராளமாக வழங்க வேண்டும் என்ற நிலையை உயர்கல்வித்துறையையும் வங்கியினுடைய அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கோம். அதனால் மாணவர்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஐ வில் அஷ்யூர் யூ, உங்கள் மூலமாக நான் அறிவிக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கல்விக்கடன் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அது கிடைப்பதற்கு அமைச்சகம் முழு மூச்சாக முயற்சிகளை எடுக்கும் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க, திமுக ஆட்சி நடந்தது, நாங்க கூட்டணியில கிடையாது, சரியா? இப்போ இல்லைங்க, மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் கூட்டணியில இருந்தோம், மாநில அரசாங்கத்தில் நாங்கள் கூட்டணியில் இல்லை. அவர்கள் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, தேர்தல், அதாவது அந்த தேர்தல் வரை இருந்தா அவங்க கூட்டணியே, நானும் தாண்ட மாட்டேன், நீயும் தாண்டக்கூடாது, அப்படி ஒரு வரமுறையை வச்சிருந்தாங்க அவங்க. ஆனா இப்போ எங்க அரசு வந்து முழுமையான அரசு. இந்த அரசு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. ஏறத்தாழ 59 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு அரசுக்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற காங்கிரஸ் இயக்க தோழர்கள் நன்றி கடன் பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதாவது சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் வந்து எடுத்துக்கப்படுறாங்க. மானிய கோரிக்கையின் போது அரசியல் தான் அதிகமாக பேசப்படுறதே தவிர மக்களின் கோரிக்கைகள் பேசப்படுறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாள மொழி பேசுகிற தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாள மொழியை தாய்மொழியாக பேசுகிற என் அன்பிற்கினிய மலையாளத்தினுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அமைச்சர்கள் என் சார்பிலும் மாண்புமிகு சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் அவர்களின் சார்பிலும் எங்களுடைய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி நீங்கள் என்ன கேட்டதானே நான் சொல்கிறேன். பேசும்போது ஒரே வார்த்தை 2 வாட்டி 3 வாட்டி சொல்கிறதா கவிதை. அதாவது பொதுவாக வந்து தமிழில் வந்து கவிஞர்கள் வந்து ஒரு வரியை 2 முறை ஆழமாக சொல்லுவது என்பது வழக்கம், இது மரபும் கூட. கவிஞர் வாலியிலிருந்து, கவிஞர் கண்ணதாசனிலிருந்து, கவிஞர் புலமை பித்தனிலிருந்து பல கவிஞர்கள் அந்த ஓரடி கவிதையை 2 முறை உச்சரிப்பது என்பது வழக்கம். ஆனால் நான் கவிஞன் அல்ல. ஆனால் நான் படித்ததை சட்டமன்றத்தில் அதை நான் முன்மொழிந்தேன், அவ்வளவுதான். அண்ணன் நேரு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது பிரச்சனையாக தோன்றுகிறது, அதனால் அதை சட்டமன்றத்தில் அவர் எழுப்பியிருக்கிறார், அவ்வளோதான். அவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் பிரச்சனையை எழுப்புகிறாங்க. பட் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தோணலை. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நாங்கள் ஹவுஸில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.